கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய தேர்தல் அறிக்கை குழு தன்னுடைய பயணத்தை மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு வரக்கூடிய தேர்தலுக்கான நம்முடைய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக தன்னுடைய பயணத்தை தூத்துக்குடியிலே துவங்கியது. காலையிலிருந்து பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அவர்களோடு உரையாற்றி மாலையிலே என்னுடைய குரல் கொஞ்சம் பேச முடியாத அளவிலே இருப்பதால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை. இந்த தேர்தல் என்பது இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல மிக முக்கியமாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இந்த ஒன்றிய ஆட்சி மாறியே தீரும் என்று அவர் ஒரு தெளிவான கணக்கை இங்கே எடுத்து முன்வைத்தார்கள். இந்த மேடையிலே பேசிய அத்தனை பேரும் ஏன் அந்த மாற்றம் வர வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஆட்சி மாற்றம் இந்த நாட்டிலே வரவில்லை என்றால், பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு நல்லாட்சியை நாம் தேசிய அளவிலே உருவாக்கவில்லை என்றால், இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்தியா என்பது இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், மேடையிலே இருக்கக்கூடியவர்கள், அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்களே, இந்த மேடையிலே இல்லாத ஜாதி மதம் என்று ஏதாவது இருக்கிறதா என்று. இன்று நாம் சகோதரர்களாக, சகோதரிகளாக, எந்த மாச்சரியமும் இல்லாமல், எந்த கோபமும் இல்லாமல், எந்த பிரிவினையும் இல்லாமல் அத்தனை பேரும் தமிழர்களாக, மனிதர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம், ஒருவருக்காக ஒருவர் பணிகளை செய்கிறோம், உதவிக்கரம் நீட்டுகிறோம், அன்பு செய்கிறோம், நேசிக்கிறோம். ஆனால் இந்த மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து மக்களை பிரித்தாண்டு அவங்க சொல்றாங்களே, இந்துக்களை, இந்து மதத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்துக்களை பாதுகாக்கவில்லை, இந்துக்களை தனக்கான அரசியல் கேடயமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அரசியலுக்கான ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக இந்த ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எதுவும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது செய்யறாங்களா? இல்ல. எல்லா ஸ்காலர்ஷிப்பையும் நிறுத்தியாச்சு. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான நலன், வேலை வாய்ப்புகள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டுல சுதந்திரம் பெற்ற பிறகு இன்னைக்குதான் அதிகமான இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய சாதனை. இந்த பெரும்பான்மையான இளைஞர்களில் இளம் பெண்கள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்படி யார் எடுத்துட்டாலும், விவசாயிகளை, தொழிலாளர்களை என்று எந்த துறையை சார்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும்,
அவர்களுக்கு என்று எந்த நலனையோ அந்த மக்களுக்கான எந்த திட்டங்களையோ செய்ய முன்வராத செய்யாத ஆட்சிதான் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாரையும் கேட்கவில்லை, யாரிடமும் கலந்து பேசவில்லை. இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். விவசாய பெருமக்கள் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மாதக்கணக்கில் அந்த வெயில்ல குளிர்ல போராடி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் உயிரிழக்கிறார்கள். அசைந்து கொடுத்ததா ஒன்றிய அரசாங்கம்? பிஜேபி ஆட்சி பெரும்பான்மை மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஆட்சி இல்லை. தேர்தல் வரப்போகுது அப்படின்னப்ப அவங்க அந்த சட்டங்களை பின்வாங்குகிறார்கள், பரிசீலிக்கிறேன் என்கிறார்கள். இந்த சட்டங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட போது அந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடாது என்று போராடிய எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்கிறார்கள். அந்த எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்தது தவறு என்று நாங்கள் நாடாளுமன்றத்தில் போராடி வெளிநடப்பு செய்த பொழுது அந்த நேரத்துல தொழிலாளர்களுக்கு எதிரான லேபர் கோட் லாவை கொண்டு வந்து எந்த விவாதமும் கிடையாது, அதை நிறைவேற்றுகிறார்கள். ஒரே நேரத்துல விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், அதை எதிர்த்து போராடி வெளிநடப்பு செய்ய எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்துல தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அடித்தட்டிலே சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிரான சட்டங்கள், ஒவ்வொரு சட்டமும் சாதாரண மக்களுக்கு எதிரான சட்டம், அதே நேரத்துல மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டம். எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கக்கூடிய சட்டங்கள். இப்ப புதுசா சென்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே புதிய சட்டங்களை கொண்டு வந்த சட்டம் மாற்றோன்னு, அந்த சட்டத்தோடைய பேரை படிச்சீங்கன்னா யாருக்குமே புரியாது, ஏன்னா ஹிந்தியில தான் இருக்கு. அது என்ன சட்டம், என்ன மாத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பாதி லாயருங்களுக்கே படிச்சா புரியாது, ஜட்ஜுக்கே புரியலையா. இப்ப பாதி ஜட்ஜு புரியாம தான் இருக்காங்க, என்ன செய்ய முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே யாரும் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. இந்த நாட்டிலே இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.